இதான் அந்த பார்க்குள்ள செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க் பண்ண ரூமு. அவங்க இருக்கவங்க ஃபுல்லாக வெளியே இருக்காங்க. ஸோ எனக்கு கூட்டமாக இருக்க பார்த்தோன்னா ஸ்டாப்பிங் ஷாப்பில் யாராவது வரீங்களா? ஸோ குடிக்கிறதுனா குடிச்சிடலாம். சரி, எனக்கு பார்த்தோன்னே உள்ள அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோம்பு முடிஞ்சு 2ஆம் நாள் நம்ம வீட்டிலேருந்து கஃபீல் வந்து பார்ட்டி வைக்காங்க. ஸோ அதுக்கு ரியாத்துலேருந்து அவுட் சைடு ஒரு 50 கிலோமீட்ரு அமாரியா அக்வா பார்க்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நேற்று நோம்புனால டியூட்டி பார்த்திங்கன்னா சரியாக டியூட்டி, நைட்டு தூங்கவே இல்லை. ஸோ நோம்பு வச்சுலேருந்து தூக்கவே மாறிடுச்சு. பகல் ஃபுல்லாக தூக்கம், நைட்டு டியூட்டி. ஸோ இப்போ 2 நாளாக சரியாக தூங்க முடியல. நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, ஏன்னா பகலில் தூங்கி அதுக்கப்புறம் நேற்று நைட்டும் டியூட்டி இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஈவினிங் தூங்கிட்டு இருந்தேன். மேடை கால் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டி இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா வண்டியை கொண்டு போய் பார்க் பண்ணணும். ஸோ இதான் அந்த பார்க்குள்ள செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க் பண்ணக்கூடாது, வண்டியை வெளியே பார்க் பண்ணிட்டாங்க. அவை கஃபீல் கால் பண்ணி, நீ ஏன் வெளியே வண்டியை பார்க் பண்ண? ஏன்னா கஃபீல் தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. நீ வண்டியை உள்ளே வந்து பார்க் பண்ணிட்டாங்க. இதுனா கஃபீல் தம்பிகிட்ட பேசிவிட்டு நேராக வந்துட்டோம் வண்டி பார்க்கிங். இப்போ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கஃபீல் உள்ளே வாங்கிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ்லேருந்து எல்லா ஸ்டாஃப்பும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க்குக்கு வந்திருக்காங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே இன்றைக்கி பார்ட்டி தான். ஸோ வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்மளும் உள்ளே போயிருக்க வேண்டியதான். குலாம் வந்துட்டார் என்னை கூப்பிட. வந்துட்டோம். இன்றைக்கி கஃபீல் சார்பாக பார்ட்டி, காவா, சாக்லேட், பிஸ்கட்னு சொல்லி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு நேராக உள்ளே வந்துட்டேன். வெளியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்ட்டி நடக்குது. ஸோ எல்லோரும் இருக்காங்க. ஸோ நம்ம காவா, டீ, சாப்பாடு எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். சாக்லேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான், அவ்வளோ சாக்லேட் இருக்குது. ரூமு அவங்க இருக்கவங்க ஃபுல்லாக வெளியே இருக்காங்க. ஸோ எனக்கு கூட்டமாக இருக்குது, பார்த்தோன்னா ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து காஃபி, காவா எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா காஃபி குடிப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற குலாம் பாய், குலாம் பாய். ஏன்னா உள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா ஆளாக இருக்காங்க, உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா தேட்ரு இருக்குது, சினிமா தேட்ரு. அதிலே பெரிய ஸ்க்ரீன் போட்டு அவங்க கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் தேட்டரா என்னன்னு தெரில. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு. கெஸ்ட்டு வந்தவங்க தங்கக்காண்டி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ரூமு. அதுக்கப்புறம் தேட்ரு 3 4 தேட்ரு இருக்குது. வாங்க தேட்டரில் போய் பார்க்கலாம். தேட்டர்லேயே கேம்லாம் விளாண்டுருக்காங்க. ஸோ இது டாய்லெட்டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து புக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஆள் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா வசதியும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ரெஸ்டாரண்ட் தான். இதுவும் ஒரு பெட்ரூம் கணக்காக இருக்குது. ரூட்ஸு இது பார்த்திங்கன்னா பாத்ரூமு. ஸோ நம்ம பாத்ரூம்லேருந்து பெட்ரூமை பார்க்குற மாதிரியே ஃபுல்லாக கண்ணாடியில் வச்சுருக்காங்க. அப்புறம் டிவி. அப்படியே பார்த்திங்கன்னா பெட்ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லா ஜம்முன்னு இருக்குது பெட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா காவாலாம் குடிச்சிட்டோம். என் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹிந்திக்காரன் மட்டும் இருக்காங்க. நான் எங்கள் ஆஃபீஸில் அதிகபட்சம் வேலை பார்க்குறது பார்த்தீங்கன்னா யமன் நாட்டை சார்ந்தவங்க தான் அதிகபட்சம் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ராபெரி இருக்குவாங்க, ஸ்ட்ராபெரி சாப்பிட்லாம். ஸ்ட்ராபெரி சாப்பிட யாராவது வரீங்களா? ஒரு ஸ்ட்ராபெரி, அப்புறம் ஃப்ரூட்ஸு, ஒரு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. பெர்ஃபெக்டாக சாப்பாடுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. தூங்கிட்டு தான் இருந்தேன். தூங்கிருக்கையில் தான் மேடம் கால் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ நான் பேசுகிறத பார்த்தோன்னே மேடத்துக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன நீ தூங்குதியான்னு கேட்டாங்க. ஆமாம் மேடம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் நீ ரெடி ஆகிக்கோ, ஃப்ரெஷ் ஆகிக்கோ, அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா நேராக கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு மகரிப் தொழுது முடிச்சோன்னே இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து வண்டியை வெளியே பார்க் பண்ணிவிட்டு நான் வண்டியில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மேடம் தான் கஃபீல் வந்து
இங்கே ஒர்க் பண்ணுறவனுக்கு கால் பண்ணி டிரைவர் வந்திருக்கான், ஸோ நீ அவனை கூப்பிட்டு உன் கூட வச்சுக்கோ அப்படின்னு இருக்காங்க. ஸோ இங்கே சாயா பாய் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறான் நம்ம ஆஃபீஸில். அவன் வந்து என்னை கூப்பிட்டு அவங்க கூட தான் இருந்தேன் இவ்வளோ நேரம். சும்மா உட்காந்துட்டு காவாலாம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தா உள்ளே தேட்டர் இருக்குது, 2 தேட்டரு. 2 தேட்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து கேம் விளாண்டுருக்காங்க தேட்டர்லேயே கனெக்ட் பண்ணி. இது கேம் ஸ்டிக் வந்து இந்த ஸ்ட்ராபெரி சாப்பிட போது பார்த்தீங்கன்னா எப்போதுமே நல்லா க்ளீன் பண்ணி தான் சாப்பிடணும் ஸ்ட்ராபெரியை. சூப்பராக இருக்குது ஸ்ட்ராபெரி. ஸோ இப்போ அப்படியே வாங்க வெளியே என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா பார்ட்டி நடக்குது. இங்கே தான் என் கஃபீல் உட்காந்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்என்இ உட்காந்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. ஸோ குளிக்கணும்னா குளிச்சிடலாம். சரி, எனக்கு பார்த்தோன்னே உள்ளே பாஞ்சு குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, டவல் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ டவல் எதாவது எடுத்துகிட்டு வந்தால் சூப்பராக குளிக்கலாம் ஸ்விம்மிங் பூலு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்டை அதிகமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே இறக்கம் கணக்காக வச்சுருக்காங்க. போக போக ஹைட்டு கம்மி. ஏதோ பொடி போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்மெல் வருது ஏதோ ஸ்விம்மிங் பூலில். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 ஆகுது. சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ முன்னாடி ஆள் நிறைய இருக்கனால பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 மஜ்லிஸ் இருக்குது. ஸோ அந்த 2 மஜ்லிஸில் ஆள் சாப்பிட்றாங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள லாஸ்ட்டில் ஒரு ஹால் இருக்குது. ஸோ இங்கே சாப்பிட்றாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்போம். 2 சகான் வந்திருக்கு. ஸோ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மந்தி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரொமான்சியாவில் ஒரு ஸ்வீட் தருவாங்க. அது பேர் என்ன பேருன்னு தெரியல. இப்போ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம சாப்பிட உட்காரலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோதான், நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு எப்படியும் கிளம்ப 3 மணி 4 மணி ஆயிரும். ஸ்பீக்கர்லாம் வச்சு சாங்கெல்லாம் போட்டு இது பேர் தான் சீசா. பார்த்தீங்கன்னா அசான்னு சொல்லுவாங்க நைட் சாப்பாடை. அசா முடிச்சாச்சு. ஸோ இந்த ரூம்லேயும் சாப்பாடு நடக்குது, அந்த ரூம்லேயும் சாப்பாடு நடக்குது. சாக்லேட்டு எல்லாம் மாயக்கா இந்த கீழே. ஸோ தான் ஸ்வீட் வேணுமான்னு கேட்குறேன். சாக்லேட் எவ்வளோ தான் சாப்பிட ஏகப்பட்ட சாப்பிட்டாச்சு. காவா குடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோதான் முடிஞ்சது. அவ்வளோதான். 3 மணி தட்டி இப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி டைம் பாஸ் பண்ணணும். டைம் பாஸ் பண்ணிவிட்டு 3 மணிக்கு கிளம்பிடுவாங்க. ரூம் போக 4 மணி ஆயிரும். நாளைக்கும் காலைல தான் தூங்கணும். பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. நல்ல வயர் நிறைய சாப்பிட்டுட்டு காவா. ஸோ உள்ளே வந்து ஒரு காவா குடிச்சிட்டு நேராக உள்ளே வந்துட்டேன். தனியாக பார்த்தீங்கன்னா சோஃபாவில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெளியே ஆள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா தேட்டர் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா சின்ன பசங்க வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுது. இங்கேருந்து போகவே பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் கிளம்புவாங்க. 3 மணிக்கு கிளம்பி ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 55 கிலோமீட்ரு. இது வந்து அவுட்டில் தான் இருக்குது இந்த இஸ்ரா. அதுக்கப்புறம் போயிட்டு காலைல தான் இன்றைக்கி தூங்குற மாதிரி இருக்கும். ஒரு 5 மணி தூங்குற மாதிரி இருக்கும். சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா காவா அப்புறம் லெபனுன்னு சொல்லி எக்கச்சக்கமான சாப்பாடு. ஆனால் கூட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேரோ 50 பேரோ வந்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு வந்து தனி இஸ்திரா, ஜென்ஸுக்கு தனி இஸ்திரா. ஸோ என் மேடத்தை பார்த்திங்கன்னா பக்கத்தில் இதை ஒட்டியே ஒரு இஸ்திரா இருக்குது. அங்கே போய் இறக்கி விட்டேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு. சாப்பாடு முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்போ சாப்பாடு முடிஞ்சோடனே ஆள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கிளம்பிடுவோம். அந்த சைடு தான் சாப்பிட்டோம். மொத்தம் பார்த்திங்கன்னா ரொமான்சியாலேருந்து ஒரு 10 சகான் வந்துச்சு. ஒரு சகானே கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா இருக்கும். மொத்தம் பார்த்துக்கலாம். சாப்பாடு மட்டும் 6000 ரியால். நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,30,000 வரும். நேற்று நம்ம வீட்டில் பார்ட்டி தான். நேற்று வந்து நான் தான் போய் சாப்பாடு ஆர்டர் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வீட்டு இருக்கலாம் பார்த்தா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதுக்கான டைமும் இல்லை. அது பார்த்திங்கன்னா 4,099 ரியால். நேற்று ஒரு 89,000 ரூபாய்க்கு ஒரு 20 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு. இன்றைக்கி ஒரு 1,20,000னா ஒரு 40 பேர் சாப்பிட்லாம். மட்டன் வரல இன்றைக்கி. இது சிக்கன் தான் வந்துச்சு. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரூம் கிளம்பிடுவோம்.